ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரலாக போன ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் வந்து லைனாக இந்த ஏர்போர்ட்டில் இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனாக அப்படியே வந்து ஆளுங்க நிற்கிறாங்க. அந்த போஸ்ட்டில் அவங்க வந்து இந்தியன் பேசஞ்சர்ஸ் எல்லாம் வீல் சேர் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டுவிட்டு அது வைரல் ஆகி நிறைய பேர் வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட்டும் போட்டாங்க. சில பேர் வந்து இது அபியூஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டையாகவும் போட்டிருந்தாங்க. இதுக்கு பின்னணி என்ன? இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் வந்து உண்மையாவே இந்தியன்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களா, இல்ல எதனால இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த வருஷம் மார்ச்ல சிஎன்பிசி டிவி 18 அப்படின்ற ஒரு சேனல் வந்து பண்ண ரிப்போர்ட்டிங் படி ஒரு 30% ஆஃப் த மக்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் அபியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் யூஎஸ் அண்ட் யூகே போகிற இந்த ஃப்ளைட்ஸில் 30% ஆஃப் த மக்கள் வந்து டிசபிலிட்டி அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணி அவங்க இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமை அபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஏர் இந்தியா மட்டும் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் வீல் சேர் அசிஸ்டன்ஸ் ரிக்வஸ்ட் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இப்போ வந்து நியூஸ் கிடையாது, இது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து வந்துகிட்டு இருக்க நியூஸ் தான். நீங்கள் நம்பலையா? இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டிங். ஓகே, இதை விட்டுருங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டிங் இது. 7 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்க லோக்கல் அமெரிக்கன்ஸ் அதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே இருக்க ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் அதுக்கு வந்து ஒரு பேரே வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரக்கல் ஃப்ளைட்ஸாம். இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரெஃபரன்ஸாக வச்சு இந்த ஃப்ளைட்டில் ஏறும்போது டிசபிலிட்டின்னு ஏறுறாங்க, ஆனால் இறங்கும்போது நடந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வர வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆகிடுது, திடீர்னு மிரக்கல் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட டிசபிலிட்டி வந்து க்யூர் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மிரக்கல் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க. அவங்களோட லோக்கல் ஆளுங்க இந்த மாதிரி சில பேர் பண்றாங்க அப்படிங்கிறத முன் வச்சு என்ன தெரியுதுன்னா, இந்த விஷயம் வந்து நாட் ஸ்பெசிஃபிக் டு இந்தியன்ஸ். இது வந்து எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாகுது. சரி, இதுக்கு பின்னாடி இருக்க ரியல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டிராவலர்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முக்கால்வாசி இந்தியன் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க பையனோ பொண்ணோ வந்து யூஎஸ்லேயோ இல்லை யூகேலையோ அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. விசிட்டர் விசா ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அவங்க வந்து புக் பண்ணுவாங்க. நிறைய பேர் இது வந்து பண்ணுவாங்க. இதுக்கு உண்மையாகவே வந்து சிஸ்டம் அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரீசன் கிடையாது. இந்த மாதிரி வந்து புக் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக பேரண்ட்ஸுக்கு முக்கால்வாசி பேர் அந்த வீல் சேர் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுற பேரண்ட்ஸுக்கு ஏர்போர்ட்டை நேவிகேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளைட்ஸ் வந்து அவங்க வாழ்நாளே ஃபர்ஸ்ட் வாட்டி எடுக்கிற ஃப்ளைட்ஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரில் நீங்கள் போயிட்டு கனெக்டிங் ஃப்ளைட் மாறணும், கரெக்டான டெர்மினல் பார்க்கணும், நீங்கள் அந்த கேட் பார்க்கணும், ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும். அவங்களால வந்து பல பேரால் முடியவே முடியாது. இந்த ட்ராவல் பண்ணுற இந்த ஒரு நைட்மேருக்காகவே சில பேரண்ட்ஸ் நான் வரவே மாட்டேன், இந்தியாவே எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு உட்கார்றது எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ரியல் ரீசன். இப்போ என் கேஸே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி யூஎஸ்க்கு வரும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் படித்து இவ்வளோ தூரம் வேலை பார்த்து வந்த எனக்கே அவ்வளோ ஆங்ஷியஸாக நான் ஃபீல் பண்ணால், அவங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு மிராக்குலஸாக எல்லா இடத்துலையும் போன வரணும் சொன்ன நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நாட் பாசிபிள். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ரியல் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் நான் வந்து இறங்கி ஃப்ளைட் மாறுறதுக்காக போகிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஆனால் அங்கே பார்த்தா ஒரு எல்டர்லி பேரண்ட், அவங்க வந்து அந்த கொஞ்சம் நார்த் இந்தியன் பேரண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க லிட்ரலாக வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதாவது ஃபுல்லாகவும் அழ முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. போய் பார்த்தா 2 பேர் உட்காந்துட்டு அந்த சைன் போர்டை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு, சரி நான் அவங்க கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து இல்லைப்பா இந்த மாதிரி என் பொண்ணு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் அமிச்சா, எங்கள் ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு, இப்போ எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல, இது எங்கே பார்க்குறதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டு வந்து விசிபிளாக அவங்க வந்து அப்செட்டாக இருக்கிறது கிளியராக பார்க்க முடியுது. ஸோ நான் பார்த்தவொன்னே போயிட்டு ஹெல்ப் பண்ணேன். அவங்க பொண்ணு வந்து சொல்லி கொடுத்து தான் அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டா திருப்பியும் வந்து வேற டிக்கெட் எடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கேள்வி. ஸோ அவங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கிறேன், இல்லைங்க நீங்கள் வந்து ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து வேற அடுத்த ஃப்ளைட்டில் போட்டு அமைச்சிருவாங்க, நீங்கள் புதுசாக இன்னொரு டிக்கெட்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இங்கே ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டீங்களா, அதனால அவசியம் கிடையாது, அதனால் பயப்படாதீங்க அப்படின்னு அவங்களை காம் பண்ணி அதுக்கப்புறம் எங்கேன்னு பார்த்துட்டு அவங்க கேட்டில் கொண்டு போய் விட்டுட்டு, இந்த கேட்டு தான் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, அவங்க
எந்த டைம் சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்க முடியும். ஏன் இப்போ ரீசெண்டாக 4 மாதத்துக்கு முன்னாடி அட்லாண்டா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நான் இந்தியா சென்னை போகிறதுக்காக அட்லாண்டா ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு நான் வெளியே வரேன். அங்கே ஒரு தமிழ் பர்சன் பார்த்துட்டு, ப்ரோ உங்களை பார்த்தவொன்னே எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு ப்ரோ, இது அம்மா போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுங்கள் தோஹா ஏர்போர்ட்டில் கொஞ்சம் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க போதும். அவருக்கு மற்றபடி வேறு எதுவுமே கேட்கல, எனக்கு ஃபுல்லாக அந்த கனெக்டிங் ஃப்ளைட் இங்கே தான் பிரச்சனை. ஏன்னா பேரண்ட்ஸை அனுப்பி வச்சு அவங்க சென்னைக்கு போயிட்டு இல்லை வந்து இந்தியாவுக்கு போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை நேவிகேட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நான் பார்த்துருக்கேன், அப்யூஸும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னாலாம் வந்து லைன்லலாம் நிற்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற ஒரு 25-26 வயசு தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீல் சேர் அசிஸ்டன்ஸில் போவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியும், அவங்க கொஞ்சம் நின்று பொறுமையாக அப்படி பார்த்தாலே அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த ஆங்ஷியஸ் எங்கே நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு அவங்க வந்து நார்மல் லைனில் நின்று போகல. ஏன்னா ஏர்போர்ட்டில் அங்கங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நீங்கள் பார்த்தாலே கேட்டாலே உங்களுக்கு வந்து எங்கே போகணும் ஏது போகணும்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது. ஒரு 4 வாட்டி கேட்குற மாதிரி ஒரு நிலைமை வருதுனாலே நிறைய பேர் ஆங்ஷியஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேரண்ட்ஸுக்கு வந்து அது கஷ்டம், அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது. சில நேரத்தில் வந்து ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் அவங்க பேசினா கூட இவங்க பேசுகிற இங்கிலீஷ் அவனுக்கு புரியாது, அவங்க சொல்கிற பதில் இவங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு கரெக்டான கண்ணோட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் சரி இங்கே இருக்கிற நிறைய மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இது அகேன்ஸ்டாக பார்க்குறவங்க என்ன சொல்லலாம்னா, அதான் வந்து அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூட்டு போக வேண்டியதுன்னு, இங்கே யூஎஸ்லேருந்து நீங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா போயிட்டு நீங்கள் வரணும்னாலே அது வந்து ஒரு பெரிய டாஸ்க். சில பேருக்கு வந்து இந்தியா போனால் திரும்பி வர முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே ஸ்டக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போயிட்டு கூட்டு வர சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால போக முடியாது. அப்போது இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன வைக்கலாம்னா, அதுக்கு தான் நிறைய ஏர்போர்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, நிறைய சர்வீஸ் இருக்குது. ஒரே வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் 3 ஏர்போர்ட்டில் புக் பண்ணுற மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் நீங்கள் மொத்தமாக வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பே பண்ணுறது அது நீங்கள் ஃப்ளைட் சார்ஜுக்கு கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு தான் வந்து ரேஞ்சில் இருக்குது. அண்ட் நிறைய பேரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ தான் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்காங்க, இல்லை இப்போ தான் வந்து இங்கே H1B வந்து வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரணும்னு பார்க்குறாங்க. இல்லை ரொம்ப வருஷம் வந்து நான் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா விட்டு வச்சிருக்க முடியாது, அவங்க உண்மையாக ரொம்ப ஓல்ட் ஏஜ், யாருக்கு வேணா எந்த நேரத்தில் ஏதோ ஆகிறது வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா ஒரு வாட்டியாவது அமெரிக்கா கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நார்மலான ஒரு சேலரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் அவைல் பண்ணுறதுன்றது எல்லா நேரத்துலையும் முடியாத காரியமாக இருக்கும். ஸோ இந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப ஓல்டேஜ் பேரண்ட்ஸுக்கு, அவங்களால நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் இந்த வைரல் வீடியோவில் பார்க்குற முக்கால்வாசி பேரண்ட்ஸு இந்த கேட்டகரியில் தான் ஃபாலோ ஆவாங்க. மேபி ஒரு 10 பேரில் ஒரு 2-3 பேர் வேணால் வந்து வாண்டடாக அப்யூஸ் பண்ணுறாங்களா இருக்கலாம். ஆனால் அதுக்காக மீதி இருக்க 7 பேரும் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் அவுட் அப்யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இந்தியன்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போதைக்கு இருக்கிற இந்த நெரேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் இந்தியன்ஸ் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்ட்டு வந்து போட்டு விட்டாலே வந்து போஸ்ட் வைரல் ஆகிடுது. அந்த மாதிரி இது வந்து இப்போதைக்கு வந்திருக்க இன்னொரு எபிசோடு தான். தவிர நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து வருஷம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் லாஸ்ட்டாக முடிய போகிறது இல்லை, இது திருப்பியும் அடுத்த வருஷமும் வந்து வரதான் செய்யும். யாராவது ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நிற்கிறது வந்து பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க வந்து நான் மட்டும் நின்றுட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அது ஒரு போஸ்ட் எடுத்து போட்டாங்கன்னா அது வந்து வைரலாக போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வருஷம் இந்த பிரச்சனை வந்து வந்துகிட்டு தான் இருக்குமே தவிர இது வந்து இதோட வந்து முடிய போகிறதில்ல. ஒரு சில பேர் அந்த கமெண்ட்லேயே வந்து ஒரு $2000 சார்ஜ் பண்ணால் இவங்க எல்லாருமே வந்து அந்த யாருமே அப்யூஸ் பண்ண மாட்டாங்க. $2000 சார்ஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிற பாருங்கள், இருக்கிற அத்தனை H1Bயில் இருக்கவங்க எல்லாருமே $2000 நீங்கள் வந்து $5000 கூட அவங்க தாராளமாக அந்த ஃபீஸை கட்டிட்டு அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா $5000 $100 தான், பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக வந்து எல்லாருமே பே பண்ணி கூப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே இந்த தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்டுக்கு பாதி சார்ஜ் வாங்குறாங்க. இவங்க வந்து என்ன ஒரு மறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ண முடியாது. இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா 1986 ஏர் கேரியர் ஆக்சஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் ஜெனியூனாக டிசபிலிட்டி இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து எனக்கு வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஏர்லைன் வந்து அந்த அசிஸ்டன்ஸை அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த ஒரு ப்ரூஃபும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடும்னா நீங்கள் வந்து டிசபிலிட்டிக்காக இருக்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க, அப்போ டிசபிலிட்டியை நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏர்லைன் மேலே வந்து சூ பண்ணிடுவாங்க. அதனால் இது வந்து அந்த ஆக்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யூஎஸ்குள்ளே பே சர்வீஸ் வந்து ஏர்லைன் கொண்டு வர முடியாது. அதனால தான் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்
ஏர்வேஸஸும் வந்து ரொம்ப ஹை ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் லிமிடெட் ஸ்பாட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க நீங்கள் எல்லா பேசஞ்சருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. அது இன்னொரு சைட் டாபிக். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு இது வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ரியல் ரீசன். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.